அண்ணா 20 வருஷம் கூட இருந்தாலும் எம்ஜிஆர் அப்படிதான் இருந்திருப்பாரு. எம்ஜிஆர் தான். அவருக்கு என்ன சொல்றது, அந்த கால விஜய் மேபி விஜயோட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பழி வாங்குறீங்களா சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி. இந்த உதாரணத்துக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், அது திருச்சியில இருந்து வந்து சென்னைக்கு நடந்து வருவாங்க. 6க்கு முன்னாடி வரையுமே வந்து காங்கிரஸ் கூட யாரு சேர்றாங்களோ அவங்க வந்து ஜெயிப்பாங்கன்னு ஒரு இது இருக்கு. இந்திய எதிர்ப்பை வந்து மாணவர் போராட்டமா ஆக்குனதாலதான் இங்க திராவிடியன் பார்ட்டிஸே வந்து சர்வே ரைஸ் ஆகி வந்து வர முடிஞ்சு, அதனாலதான் அப்படிங்கிற ஒரு இது நான் கேள்விப்பட்டேன். அண்ணா இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருந்தா கூட எம்ஜிஆர் ஒரு ஆள் வந்திருக்க மாட்டார்ல. அண்ணாவுக்கு தான் அண்ணா இருந்தப்ப வந்த கூட்டம் தான் இது வரைக்குமே பெரிய கூட்டம். அண்ணா என் தலைவர் இல்லைன்னு சொன்னதுக்காக 2 படம் ஓடாம போனதுக்கு அது ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவா நீங்க திமுகவோட ஒரு பெட்டர் கட்சியை காமிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அது ஓட்டு போறேன். நான் ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா நெஞ்சுக்கு நீதி படிச்சிட்டு இருக்கேன். சரி, எப்படி அது போது. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி பத்தி கேட்கறதுனால வந்து அது சொல்றேன் இல்ல. அதுல இப்ப அவரோட இளமை காலத்துல வந்து திமுகவுக்கான போட்ட உழைப்பு இருக்குல்ல, அது அது வந்து எந்த பார்ட்டி போடல. அதனால வந்து அதுக்கு முன்னாடி வந்து இப்ப கம்யூனிசம்னாலேயே வந்து அது அளவுக்கு திமுக அளவுக்கு நிக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். அவங்க போட்ட ஃபவுண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது. இன்னொன்னு வந்து கம்யூனிசம் வந்து இது இருக்குல்ல, ஒரு கோர் இருக்குல்ல. இப்ப கலைஞருமே வந்து மார்க்சிசம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே படிச்சிருக்காரு. ரொம்ப ஸ்கூல் படிக்கும் போதே வந்து படிச்சிருக்காப்ல. அவரோட பையனுக்கு ஸ்டாலின் பேர் வச்சதுமே அந்த ஸ்கூல் வயசுல கம்யூனிசம் கத்துக்கிட்டது. அதை படிச்சுட்டு அதுல இருந்து இந்த ஒரு மண்ணுக்கு தேவையான அரசியல் இருக்குல்ல, அதையும் உள்வாங்கி அப்படி அவங்க கட்சியை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணதுனாலதான் இங்க வந்து அதோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நம்ம வந்து கம்யூனிசமோட கோர் வந்து முதலாளித்துவம் வந்து எதிர்க்கிற மாதிரி கட்டமைக்கப்பட்டது. இது வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன பண்ணுவோம்னா முதலாளித்துவத்தையும் எதிர்க்கும், இங்க இருக்க சாதிய இது வந்து அதை விட வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வந்து நம்ம கம்யூனிசம் வந்து தெரியல. ஆனா அது வந்து சப்போர்ட் பண்ணலன்னு இல்ல, அது வந்து அது போட்ட உழைப்பு பண்றது வந்து அதுக்காக எத்தனை பேர் அவரு சொல்லிட்டு வராரு. கலைஞரோட இதுல அவரோட கல்யாணத்துல வந்து அவருக்கு 2வது கல்யாணம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சாகும்போது பக்கத்துல இருக்க முடியல கட்சி பணிகள்னால. ஒரு போய் பொதுக்கூட்டத்துல மேடையில போய் பேசுற ஒரு நிலைமை இருக்கு. அவங்க அப்பா சாகும்போது கருணாநிதி ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. சொன்ன உடனே வீட்டுக்கு ஓடி வராரு. அப்புறம் அவர் கல்யாணம் 2வது கல்யாணம் நடக்கும்போது வந்து கல்யாணத்து இது மறியல் போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரியார் வந்து ஒரு அறிவிப்பை வந்து இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் அந்த அறிவிப்பு வந்து பிரசுரமாகி வருது. 2வது கல்யாணம் நடந்துட்டு இருக்க மேடை வழியா வந்து மேடையில இருந்து அவங்க வீட்டு வாசல்ல மேடை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்து அந்த போராட்டக்காரர்கள் தான் நடந்து போறாங்க. இவரும் வந்து கோஷம் போட்டு இறங்கி மாப்பிள்ள இறங்கி ஓடி போய் கோஷம் போட்டு இது பண்றாரு. கோஷம் போட்டு வந்து மாப்பிள்ளைக்காக சொல்லி தேடி பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பிடிச்சு கூட்டி வந்து மறுபடியும் மேடைகளுக்கு இருக்கிறாங்க. அப்பவே வந்து இப்படி எல்லாம் வந்து இருக்கு. அது போட்ட இந்த உதாரணத்துக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், அது திருச்சியில இருந்து வந்து சென்னைக்கு நடந்து வருவாங்க. வழி ஃபுல்லா ஆளை கூப்பிட்டு அது ஒரு இயக்கமாவே போட்ட எஃபர்ட் வந்து பெருசுன்னு நினைக்கிறேன். அதனால அது நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மத்தவங்களோட எஃபர்ட் வந்து கம்மியா இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்காம ஒரு லாபம் நஷ்ட நோக்கம் இல்லாம அது அவங்க போட்ட உழைப்பு வந்து இன்னும் வந்து வியக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒண்ணு திருப்பி வருமானதே வந்து பெரிய டவுட்டா இருக்கு அது படிக்கும் போதுதான். எனக்கு அதான் லைக் நான் எனக்கு தெரிஞ்ச லெவல்ல இது பேசுறேன். நானு எதிர்கட்சியா இருந்திருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு எதிர்கட்சியா தான் இங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. பட் என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அவங்க எப்பவுமே இது வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸாவே பார்த்தாங்க. நீ சொன்ன மாதிரி இந்த மண்ணுக்கான பாலிடிக்ஸ் கரெக்ட். இது வந்து இந்த மண்ணுக்கான பாலிடிக்ஸ் இவங்க எடுத்து வச்சதாலதான் இந்த திராவிடியன் பார்ட்டிஸே வந்து அத வந்து மீறி வந்து இந்த நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் மீறி வந்து இங்க வந்து நிலைக்க முடிஞ்சது. இங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து நல்ல கொள்கைகளை வச்சிருந்தாலும் வந்து தி ஸ்டிக் டு ஒன் திங் அப்படிங்கிறது வந்து ஒரு நேஷனலிசம்ங்கிற ஒரு இது இவங்களும் வந்து இருந்தாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ், ஒரு நேஷனல் பார்ட்டி, இது ஒரு நேஷனல் பார்ட்டி. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் திங்க் பண்ணணும் இது அப்படிங்கிறதால இவங்க வந்து ஒரு ஃபால் டவுன் வந்து காங்கிரஸ் எப்படி இப்ப ஒரு நிலைமையில இருக்கோ அதை வந்து இவங்க முன்னாடியே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறது அதுல விழுந்த பார்ட்டி ஆகும். 2வது பார்ட்டி தான் இப்ப காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கறத நாம பார்க்க. ஏன் காங்கிரஸும் அதே இதுல தானே விழுந்திருக்குங்க. இங்க வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது இங்க இருக்க முடியல அப்படிங்கிறது மெயினான ரீசன் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் தானே.
சோ அவங்க ஒரு ரைஸ் ஆகுற ஒரு இது ஒரு அவங்க ரைஸ் ஆகுறாங்கல்ல, அதுக்கப்புறம் தானே இந்த நேஷனல் பார்ட்டிஸ் தான் வந்து விழுதுங்க. இங்க கம்ப்ளீட்டா அது ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ஒரு ஒரு 2006க்கு முன்னாடி வரையுமே வந்து காங்கிரஸ் கூட யாரு சேர்றாங்களோ அவங்க வந்து ஜெயிப்பாங்கன்னு ஒரு இது இருக்கு. அது ஒரு இது நார்மலா ஒரு ஒரு ஜென்ரிக் ஒரு ஜென்ரலா ஒரு பப்ளிக் அதோட இது இருக்கும். காங்கிரஸ் யாரு கூட கூட்டணி வைக்குதோ அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. முன்னாடி காங்கிரஸ் தான் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி பண்ணிருக்கு. 67க்கு அப்புறம் அண்ணா வராரு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 நார்மலான ஒரு கூற்று என்ன எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, காங்கிரஸ் யார் ஜெயிப்பாங்களோ கூட இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு அது வந்து 2006க்கு அப்புறம் பிரேக் ஆகுது. 2006ல வந்து 2011க்கு அப்புறம் பிரேக் ஆகுது. 11ல வந்து தோக்குது. 2006க்கு முன்னாடி 6லலாம் ஒரு ஒரு பயங்கர ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 2004ல இருந்து 2014 வரையும் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. 2006ல இருந்து வந்து நீ பார்த்த அப்படின்னா அந்த இலங்கை எல்டிடி அது அது இது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வருது. 2009 போர் முடியுது. சோ அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸால இங்க வந்து பெருசா இது பண்ண முடியல. அதுவும் இல்லாம ஒரு பெரிய பண்ணையார் மண்ணலை உள்ள கட்சி அப்படின்னு அதுவும் சொல்லுவாங்க. வந்து எப்படி வந்து பிஜேபி மாதிரி தான் காங்கிரஸ். பிஜேபியும் தலைவருக்கான போட்டியா இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும், போட்டிகள் இருந்துகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே போட்டிகள் இருக்குல்ல. அதே மாதிரி காங்கிரஸ்ல பயங்கர அதுக்கு மேல இருக்கும். ஒருத்தவங்க நிலையாவே இருக்க மாட்டாங்க, ஒரு தலைவராகவே நிலையாவே இருக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து நிறைய உட்கட்சி பூசல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவனுமே வந்து சரியான ஒரு இது எடுத்துக்கல, தலைமைக்கான ஒரு இது கொடுக்கல அப்படின்னு வந்து நிறைய குற்றச்சாட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க காங்கிரஸ்ல. நீங்க பார்த்தோம் அப்படின்னா 2000ல இருந்து 2011 நிறைய பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா இது டேட்டா தரல. பட் ஆனா நிறைய பேர் மாறிக்கிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. நிறைய அவங்களுக்கு உட்கட்சி பூசல்ங்கிறது நிறைய இருந்தது. அதனாலதான் இவங்களால இன்னும் ஒரு நேஷனல் பார்ட்டியாவே, அதான் நான் எங்க சொல்லவும் தான் இங்க வந்துட்டேன் பாருங்க. இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியுமே வந்து ஒரு நேஷனலிஸ்டிக் அப்ரோச் எடுத்தாலதான் இங்க வந்து சர்வே பண்ண முடியல, தமிழ்நாட்டுல அது சர்வே பண்ண முடியல. அதை வந்து கொண்டு வந்ததுமே திராவிடியன் பார்ட்டிஸ் தாங்கிறேன். அது வந்து ஒரு மாணவர் போராட்டமா எடுத்து போய் இந்திய எதிர்ப்பு ஒரு மாணவர் போராட்டமா ஆக்குறதுல வந்து ரொம்ப பெரிய பங்கு வந்து இருக்கு. இப்பதான் வந்து மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பட் ஆனா அது வந்து இந்திய எதிர்ப்பை வந்து மாணவர் போராட்டமா ஆக்குனதாலதான் இங்க திராவிடியன் பார்ட்டிஸே வந்து சர்வே ரைஸ் ஆகி வர முடிஞ்சு. அதனாலதான் அப்படிங்கிற ஒரு இது நான் கேள்விப்பட்டேன். நீங்க கூட படிச்சிருக்கலாம், அதை நெஞ்சுக்கு நீங்க படிக்கிறேன்னா அது தெரிஞ்சிருக்கும். அது ஆமா, ஆக்சுவலா அது அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்டே வந்துருது. ஆக்சுவலா அது என்னன்னா வந்து கலைஞர் வந்து கருணாநிதி வந்து 6வது வகுப்பு ஜாயின் பண்ணும்போதே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருது அண்ணாவோட இதுல. அப்ப வந்து கலைஞர் வந்து கையேடுன்னு சொல்லப்படக்கூடிய கையால எழுதி ஒரு 50 காப்பி எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அதுல இருந்துதான் வந்து அதுல ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இப்படி ஒரு நாளிதழ்லாம் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதுல அண்ணாவுக்கு ஒரு காப்பி போகுமா ரெகுலரா. அண்ணா வந்து கருணாநிதி வந்து பெரிய பையன் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டர் அப்புறம் நேர்ல பார்க்கும்போது சின்ன பையன் சொன்னதுக்கு அப்புறம் நீ இனிமேல் எழுதாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அது ஆனா அதுக்கடுத்து அண்ணாவோட ஆமாமா அத எப்படி எழுதியிருந்தாருன்னா அண்ணாவோட பேச்ச நான் வந்து கேட்காத வந்து கேட்கல சில முறைகளில் அது இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு பார்ட் நான் எங்கேயோ படிச்சேன், ஆக்சுவலா நெஞ்சுக்கு நீதியில படிக்கல. இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் படிச்சேன். அண்ணா கூப்பிட்டாரு, நீ வந்து ஒரு மாணவர் சின்ன 14 வயசுன்னு நினைக்கிறேன், 14 13 வயசுன்னு நினைக்கிறேன். போறப்ப வந்து அண்ணா சொல்றாரா, நீ இவ்வளவு சின்ன பையனா, நீ இனிமே எழுதக்கூடாது, படிக்கிறது மட்டும் பண்ணு, வான் பண்ணி அனுப்புறத வந்து இது எங்க படிச்சேன் ஞாபகம் எனக்கு. அதுக்கப்புறம் அவன் பேச நான் கேட்கல அப்படிங்கறது இவர் எழுதிருப்பாரு. நான் பேச்ச கேட்காம மறுபடியும் எழுததான் ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு. யாரோ பெரிய ஆளா இருக்கும்னு நினைச்சு கூப்பிட்டு இருந்துச்சுதான் அண்ணாதான் சொல்றாரு. கருணாநிதி அண்ணாவோட கண்டிப்புக்கு பின்னாடி வந்து என்ன அக்கறை இருந்துச்சுன்னா, நான் ஒரு எந்த ஒரு மாணவரையும் வந்து அரசியல் ஈடுபடுத்தக்கூடாதுன்றது அண்ணாவோட கொள்கை முடிவு. அதுல அவர் கரெக்டா இருக்காரு. அதை நான் வந்து அவரோட கொள்கை முடிவை ஃபாலோ பண்ணாத ஒரு தருணம் அது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் அவர் வார்ன் பண்ணிருப்பாரு. அது அண்ணாவை பத்தி பேசணும்னா அது ஒரு செப்பரேட் டாபிக். ஆக்சுவலா அண்ணா எப்படி இறந்து அதாவது எதனால இறந்து போனாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மூக்குப்பொடி யூஸ் பண்ணுவாராம் அவரு. அண்ணா நைட் எல்லாம் தூங்காம இருக்கிறதுக்காக மூக்குப்பொடி யூஸ் பண்ணி வந்து அந்த அளவுக்கு புற்றுநோய் வந்ததே அதனாலதான் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். நைட்டு கூட ஒரு நாளைக்கு 5 மேடையிலே 3 மேடையிலே பேசுவாராங்க. ஒரு ஆளால எப்படிங்க இப்படிலாம் பேசியே இது பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து அண்ணாட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா வந்து
அதனாலதான் ஒரு குற்றம் இருந்துச்சு. அவன் நைட்டு தூங்கக்கூடாது, இந்த மேடை பேச்சுல வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவானா மூக்குப்பிடி போடுவான். அதனால மூக்குப்பிடி போட்டு கேன்சர் வந்து இறந்து போனதுதான். அந்த ஆளு வந்து உயிரோட இருந்திருந்தாருன்னா அந்த அரசியலே வேற மாதிரியா இருக்கும். எம்ஜிஆர் ஒரு ஆள் தலை கட்டுறதுக்கே ஒரு பெரிய ஒரு ரைஸ் ஆகி வந்திருக்க சான்ஸே இருந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணும். ஏங்க அண்ணா இறந்து போனீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். அந்த இதை கேள்விப்படும் போதே நினைச்சேன் ஆக்சுவலா. அண்ணா இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருந்திருந்தா கூட எம்ஜிஆர் ஒரு ஆள் வந்திருக்க மாட்டார்ல ஒரு அப்படின்னு ஒரு தாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்படியே வந்திருந்தாலும் இன்னும் கொள்கையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கான எம்ஜிஆர் வந்திருப்பாரு. கொள்கையில ஸ்ட்ராங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்பா ரொம்ப காலமா அண்ணா கூட தானே இருந்திருக்காரு. இல்ல அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். கொள்கையில இல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா அலெக்சி அது இவர் வந்து ஒரு மேடையில வந்து நான் இன்னொரு விஷயம் நான் துணுக்கு சொல்றேன். நான் பார்த்ததை சொல்றேன், கேள்விப்பட்டதை சொல்றேன். அண்ணா தலைவரா காமராஜரை தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாவை என்னவா சொன்னார்னா ஏதோ ஒண்ணு சொன்னார் ஆக்சுவலா. ஆனா தலைவரா காமராஜரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து ஏதோ ஒரு படம் ஓடல. அண்ணாவை சொல்லாம நான் தலைவரா காமராஜரை தான் ஏத்துக்கிறேன். அண்ணாவை வந்து ஏதோ ஒண்ணு சொன்னாரு, எனக்கு சரியா ஆமல்ல. ஆனா தலைவரா மட்டும் காமராஜர் ஏத்துக்கிறேன்னு சொன்னோம்னா 2 படமோ 3 படமோ ஓடல. மறுபடியும் தன்னோட வந்து இதை வந்து மாத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாதான் மாத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. சோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கு. நாம ஏன் அண்ணாக்கு தான் அண்ணா இருந்தப்ப வந்த கூட்டம் தான் இது வரைக்குமே பெரிய கூட்டம். இன்னைக்கு டேட் வரைக்குமே ஒரு ஃபியூனரல்ல ஒரு தலைவர் வந்து வந்த கூட்டம் தான் அண்ணா இருந்த கூட்டம் தான் இன்ன வரைக்குமே பெரிய கூட்டம். அப்பனா எம்ஜிஆரை விட அண்ணா எவ்வளவு பெரிய மாசா இருந்திருக்கு அதை நம்ம பார்க்கணும்ல. நமக்கு வந்து நம்ம இல்ல அந்த இதுல இல்ல. பட் இருந்தாலும் வந்து அண்ணா இன்னைக்கும் வந்து ஒரு ஃபியூனரல் கூட்டம் வந்து அண்ணாக்கு தான் பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா அண்ணா எவ்வளவு பெரிய மாசா இருந்திருப்பாரு. அண்ணாக்காக ஒரு தலைவர் அண்ணா என் தலைவர் இல்லைன்னு சொன்னதுக்காக 2 படம் ஓடாம போனதுக்கு அது ஒரு பிலிம் ஸ்டார் கூட கிடையாது. 2 படம் ஓடாம போய் மறுபடியும் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்துற எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய இது அந்த ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காருல அண்ணா. ஸோ அது ஒண்ணு இருக்குல்ல. எம்ஜிஆர் கத்துக்கிற ஆளா எனக்கு தெரியல. எனக்கு வந்து இன்னொரு கதை கூட நான் கேள்விப்பட்டேன் எம்ஜிஆரை பத்தி. குயிக்கா சொல்லிடுறேன். அது சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆண்டன் பாலசிங்கம் இருக்கார்ல, ஆண்டன் பாலசிங்கம் கேள்விப்பட்டிருக்கேன். எல்டிடியோட நெகோசியேட்டர் நினைக்கிறேன். எல்டிடியோட நெகோசியேட்டர் அவரு. சோ அவர் என்ன பண்றாரு, அவரையும் எல்டிடி ஆண்டன் பாலசிங்கையும் ஆண்டன் பாலசிங்கத்தையும் பிரபாகரனையும் வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தர யாரு எம்ஜிஆர் கூப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து டயபெட்டிஸ் ஆக்சுவலா. யாருக்கு? ஆண்டன் பாலசிங்க்கு டயபெட்டிஸ் இருக்கு. இவர் வந்து என்ன சொல்றாரு, ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து இது அவாய்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆண்டன் பாலசிங் வந்து அவாய்ட் பண்றாரு. இது வந்து எனக்கு எதனாலன்னு கேட்டது, இது மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கு வந்து எம்ஜிஆர் என்ன சொல்றேன்னா, என்ன டயபெட்டிஸா, இதான் ஈஸியா குணப்படுத்தலாமே, பாருங்க எனக்கு எல்லாம் டயபெட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு இப்ப போயிடுச்சு அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. இவர் அப்படியே பார்த்திருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் அந்த டைம்ல நம்ம எதிர்த்து பேசக்கூடாதான். அவர் சொல்றதுக்கு இப்படிதான். ஏன்னா அது எப்படின்னா இஸ் லைக் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி எல்டிடிக்கு. யாரு? எம்ஜிஆர் அந்த டைம்ல. ஆமா, அது கலைஞருக்காக போட்டுட்டு சப்போர்ட் பண்ணது. அது ஒரு கதை ஆக்சுவலா. என்ன சொல்றாரு, சரியாயிருமே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இவர் வந்து அது சரி பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலா. பட் இருந்தாலும் வந்து என்னன்னா லைக் இவர் சொல்றாரு, இவருக்கு நம்ம மறுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நான் என் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு டாக்டரை கூப்பிட்டு வச்சு, அவரோட டாக்டரை கூப்பிட்டு வச்சு இது பண்றாரு. அவர்கிட்ட அந்த டாக்டர் கிட்ட சொல்றாராம், இவருக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருங்க, ஓகேவா, இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம். இவர் வந்து ஓகே இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? டாக்டரும். அவருக்கும் தெரியுது இது சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. இவர் அப்படியே பாக்குறாராம், ஆண்டன் பாலசிங்கம் டாக்டரை பாக்குறாராம். இவர் வந்து ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம் தலைவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நிஜமாவே இதை சரி பண்ணிடலாமான்னு ஆண்டன் பாலசிங்கம் அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர் ஏதாவது சொன்னாருன்னா அதுக்கு வந்து தலையாட்டி சரின்னு சொல்லிடணும், ஆமான்னு சொல்லிடணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. லைக் அந்த மாதிரி ஒரு அவர் சொன்னாருன்னா எதிர்பேச்சு கிடையாது, அது தப்புன்னு கூட சொல்லக்கூடாது நம்ம.
இது தப்பு, இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது எங்க இருந்து வருதுன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்து வருது. இது தப்புன்னு கூட சொல்றதுக்கு பயந்துருக்காங்க. அதாவது ஒரு தலைவர் கிட்ட நம்ம ஒரு டாக்டர் வந்து அதுவும் இது தப்புன்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, அது சரி, ஓகே ஓகே இது சரியாயிடுச்சு, சரியாயிரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு போகுது. லைக் எம்ஜிஆருக்கான ஒரு இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது தப்புன்னு கூட நம்ம தப்புன்னு கூட போய் சொல்றதுக்காக ஒரு தைரியம் வந்து யாருக்குமே அங்க இல்ல. அது ஏத்துக்கிற மனப்பான்மையும் எம்ஜிஆருக்கு இல்ல அப்படிங்கிறதுதான் சுப்பீரியாரிட்டிக்கா நார்சிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அதனாலதான் சொல்றேன், எனக்கு இந்த அண்ணாவை ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான், எல்லாம் இதுதான். பட் அதுக்கு முன்னாடி இவ்வளவு கதைகள் நடந்திருக்குங்கிறேன் நான். காமராஜர் தலைவரை ஏத்துக்கிட்டதும், 2 படம் ஓடாம போனதும், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தான் என் தலைவர்னு சொல்றதும், அதுக்கப்புறம் படம் ஓடுறதும், இதெல்லாம் ஒரு ஈவென்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் டியூரிங் தட் பீரியட். ஆக்சுவலா அதுதான் ஷேப்ட் அப் ஹிஸ் பாலிடிக்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அண்ணா இருந்திருந்தா ஒரு 5 வருஷம் இருந்திருந்தா எம்ஜிஆர் இன்னும் இதா இருப்பாருங்கிறதுல எனக்கு சுத்தமா இதே கிடையாது. அண்ணா 20 வருஷம் கூட இருந்திருந்தாலும் எம்ஜிஆர் அப்படிதான் இருந்திருப்பாரு. எம்ஜிஆர் தான். அவருக்கு என்ன சொல்றது, அந்த கால விஜய் சொல்லலாமான்னு தெரியல. விஜயோட கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கலாம். சோ அது ஒரு ஆஸ்பெக்ட். நெஞ்சுக்கு நீதி படிச்சு சொல்லு, ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதா ஷேர் பண்ணுங்க. அதான் அது சொல்லும். அது என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா, ஆக்சுவலி வந்து இப்ப டிஎம்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல வந்து ஒரு உணர்வாவும் இருக்கு, ஒரு ஜாலியான ப்ராசஸாவும் இருக்கு. அங்கங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு காமெடி ஈவெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து கண்ணதாசன் நேற்று படிச்சப்ப வந்து கண்ணதாசன் வந்து இதுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, கண்ணதாசன் வந்து திராவிட இயக்கத்துல இருந்து மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தார்ல, அதை பத்தி பேசியிருந்தாங்க. அது பயங்கர காமெடி ஆச்சு. கண்ணதாசனோட இன்னொரு பெர்செப்ஷன் பாக்குறதுக்கு வந்து இதா இருக்கு. அந்தந்த மாதிரி வந்து ஜோக் அங்கங்க வச்சு விட்டுருப்பாங்க. லைக் ஜாலியா இந்த ப்ராசஸ், இந்த இயக்கத்தை வளர்த்து எடுத்திருக்காங்க. இது ஒரு இப்படி உணர்வாகவும் ஜாலியாவும் அது ஒரு பேர்டனா வந்து பாக்கல. அதுக்கான இதுதான் வந்து இன்னைக்கு பெரிய மரமா வளர்ந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்ட். அண்ணாவோட ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப பெருசு, கலைஞரோட ப்ராசஸ்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய பெருசு. அது கலைஞரோட இந்த அந்த இது இருக்குல்ல, அவரோட இன்வால்மெண்ட், அவரோட இது வந்து நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. கலைஞர்னா என்ன இதுன்னா, நம்ம எடிட்டர் கூட என்ன கலைஞர் வந்து என்ன சொல்லிட்டான், ஜெயலலிதா வந்து சேலையை பிடிச்சி இழுத்தவங்க தானே இவங்க அப்படின்ட்டான் ஒரு நாள். எனக்கு அடி அதுவே ஒரு தப்பான ஒரு ப்ரொபகண்டானது அப்படின்னு அவங்க சொல்லி, அது கலைஞரை பத்தி அது கான்ஸ்பைரசி செய்யுது. ஆக்சுவலா இப்ப எப்படி திமுக தான் சதி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி அது ஒரு கான்ஸ்பைரசி செய்யுது. அது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி வந்து ஜெயலலிதா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் பழி வாங்குறீங்களா சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இப்போ இதை வந்து இப்ப உள்ளதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா நான் அவங்க சொல்லி புரிஞ்சாலும் லைக் திமுகனா கெட்டவங்க, திமுக ஒண்ணும் நல்லவங்க இல்லப்பா, திமுக நல்லது, அதாவது திமுக சேர்ந்தவங்க நல்லவங்களா. ஆனா திமுக ஒரு இயக்கமா ஒரு ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவா திமுகவோட ஒரு பெட்டர் கட்சியை காமிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அது ஓட்டு போறேன் கண்டிப்பா. திமுகவோட இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து திமுகவோட ஒரு பெட்டர் கட்சி இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ஓட்டு போடுறேன். அதுக்கு முன்னாடி ரீசன்ஸை மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா திமுகவோட எல்லா விதத்திலையும் இவங்க வந்து நல்லா பண்றாங்கன்னு காமிச்சா நான் வந்து ஓட்டு போடுறேன். சவாலாவே சொல்லுவேன், யாரா இருந்தாலும் திமுகவோட இப்ப இருக்கிற நிலைமைக்கு திமுகவோட பெட்டர் கட்சி எதுவுமே கிடையாது. அதுவும் வந்து கலைஞரை பத்தி நம்ம பேசணும், நிறைய பேசணும். கலைஞரை பத்தி தெரியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப, கலைஞரை தப்பா பேசும் போதே நமக்கு வந்து அவ்வளோ இதா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளு அவன், அந்த ஆளை பத்தி இப்படி ஒரு குறைவான மதிப்பீடு இருக்கிறது வந்து நம்மளால அதை ஒத்துக்கவே முடியல. அதான் நீங்க நெஞ்சுக்கு நீதி படிங்க, படிச்சுட்டு சூப்பரான ஒரு விஷயம் ஆக்சுவலா. நீங்க படிச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் போடலாமான்னு சொல்லுங்க. நீங்க அது பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துவீங்க, அதுக்கு உண்டான இதை வந்து நாம பேசுவோம். நெஞ்சுக்கு நீதி சீரியஸ்னா நாம போடுவோம்.